சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ் பிரியன் சிஎஸ்கே ஜெர்சி போடுவாரா அப்படிங்கிறது தான் நேற்று பெரிய வாக்குவாதமாக இருந்தது. ஏன் நேற்று நம்ம கமெண்ட்ரியில் ஆர்ஜே பாலாஜி அதான் சொல்லிட்டு இருக்காரு, லுங்கி பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டிசி மேட்ச்சு. கிரிக்கெட்டில் கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால் தொட்டு கூட பார்க்க முடியாது. விசில போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே இது சும்மா மீம் டெம்ப்ளேட் தான். ஸோ எல்லாருமே சூப்பராக தான் விளையாடினாங்க. டிசியும் முந்தின 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாடி தான் வந்திருக்காங்க. ஸோ நேற்று மேட்ச்சில் சிஎஸ்கே வர்சஸ் டிசி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்தோ சஞ்சு இறங்குறாங்க. சஞ்சு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கி ஃபஸ்ட்டு முறை டபுள் டிஜிட்குள்ளே என்ட்ரி அவர் ஆஃப்டர் 3 மேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையே வந்தது, சஞ்சு இந்த மேட்ச் கன்ஃபார்ம் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஓவர்ட்டை பார்த்தீங்கன்னா சஞ்சு தான் அதிகமாக வந்து முக்கால்வாசி பவுண்டரி அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட தான் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா 4வது ஓவர்லேருந்து பார்த்தா நம்ம ருத்ராஜ் அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகிறாப்பில் டபுள் டிஜிட்டுக்குள்ளே போகிறாப்பில். பட் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஸோ கேப்டனோட ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ யார் வந்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் அவுட் ஆனாலும் என்ன எங்கே போனாலும் கேப்டன் அதை நின்று அங்கேருந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறதும் சரி, அந்த டீமை காப்பாற்றி கொண்டு போகிறதும் சரி அவர் கையில் தான் இருக்குது. பட் ருத்து இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். கேப்டன்சியே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நினைக்கிறேன். டோனி அப்படிங்கிற ஒருத்தர் நான் ஹெல்ப் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் சூப்பராகவும் போகும். ஸோ பவர் பிளே முடியும் போது பார்த்தீங்கன்னா 6 ஓவருக்கு 59 ரன் ஒரு விக்கெட்டில் இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு அப்புறம் ஆயுஷ் மந்த்ரி 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு சும்மா போலன்னு பொழக்கிறாங்க. அடி ரொம்ப பவராக அடிக்காமல் ஏகப்பட்ட பவுண்டரிஸ் நேற்று மேட்ச்சில். ஸோ சஞ்சுக்கு இது ஒரு பயங்கரமான ஓப்பன் அப்பாக இருக்கும். யாரெல்லாம் வந்து அவங்க இன்டர்வியூஸை போட்டு கலாய்ச்சாங்களோ, நானே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இப்படி மோசமாக ஆடுறது அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இந்த மேட்ச்சில் முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிருக்கிறாங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருக்கும்போது ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு 13வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருது. சஞ்சு சாம்சனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 50 போட்டாப்பில். ஸோ 28 பாலில் 50 ஒன்று போட்டு, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு ஒரு பெருமுச்சே விட்றாங்க. ஓகே இப்போ தான் ஒரு மேட்ச் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு. சஞ்சு சாம்சன் நல்லா ஓப்பன் அப் ஆகிட்டு தலைவன் ரொம்ப சூப்பராக அடித்தாப்புல, நின்று பக்காவாக ஓப்பனர் என்ன வேலை பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணாப்புல. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 16வது ஓவரில் சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி போடுறாப்புல. T20 மிஸ் ஆனது ஆல்ரெடி ஒரு 3 மேட்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா T20 ஒரு 80s அந்த பக்கத்தில் இருந்தாப்புல. T20 மிஸ் ஆனது இங்கே மிஸ் ஆகாமல் இத்தனைக்கும் 3 மேட்ச் தோற்று ரன்னே அடிக்காமல் சிங்கிள் டிஜிட்டில் போயிட்டு இப்போ இந்த மேட்ச்சில் அடித்த செஞ்சுரியில் எல்லார் வாயும் அடிச்சிட்டாரு நம்ம சஞ்சு சாம்சன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓரளவுக்கு ஆடி ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 18th ஓவரில் நம்ம ஆயுஷ் மாத்திரவை வந்து ரிட்டையர்ட் அவுட் ஆகிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடி இருந்தாப்புல. கிட்டத்தட்ட 32 பாலுக்கு 59 ரன்னு. அதுக்கப்புறம் சிவம் டுபே வந்தார். சிவம் டுபே வந்து சொல்கிறார் ஒரு ஏதோ 2 6 ஒரு 4 மாட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக டோட்டலாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 212க்கு வெறும் 2 விக்கெட்டில் சிஎஸ்கே இதுதான் பார்த்தீங்கன்னா கம்மியான விக்கெட்ஸை விட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டேஸ்லேயும் சரி, லாஸ்ட் மேட்ச்லேயும் சரி. ஸோ 212 வந்து அடிச்சிருந்தாங்க. 213 அடித்தா வின் அப்படிங்கிற டிசி நிலைமை. பட் டிசி ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க. கேஎல் ராகுல் இருக்கார், அவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சூப்பராக விளையாடிருந்தார். ஹம்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் மில்லர் இருக்காப்புல, ரிஸ்வி இருக்காங்க. ஸோ இங்கேயும் பேட்டிங் பார்த்தீங்கன்னா கடப்பார லைனப் தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நிஷாங்கா, கேஎல் ராகுல் 2 பேரும் தான் ஓப்பனிங் இறங்குறாங்க. ரொம்ப சூப்பராக ஆனாங்க. ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் வரைக்கும் புடிங்கி அடிக்கிறானுங்க. கேஎல் ராகுலா இந்த பக்கம் சொல்கிறாப்புல, அந்த பக்கம் சொல்கிறாப்புல. அதை விட நிஷாங்கா பிறண்டு அடிக்கிறாப்புல கட்டை தான். அதுக்கப்புறம் பார்த்தா 5th ஓவரில் நம்ம கேஎல் ராகுல் விக்கெட் ஆகிறாப்புல ஒரு கேட்ச்சு. ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்தார். பட் இந்த முறை விக்கெட் ஆகிட்டார். அதே ஓவரில் மறுபடியும் நிஷாங்கா விக்கெட் ஆகிட்டார். ஸோ 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் இப்போ பார்ட்னர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா காலி. ஸோ அதுக்கடுத்து வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிஸ்விலேருந்து ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்து அவுட்டு தான். ஸோ போல்டு கேட்ச்சு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சிஎஸ்கே ரொம்ப சூப்பராகவே போட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்னொரு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வந்தது. மில்லரும் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேட்டிங் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங் ஆகணுங்க. ஸோ இந்த பக்கம் மில்லர் பிறந்துட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு ஸ்டெம்ப் அடிச்சிட்டானுங்க மில்லருக்கு. கடைசியாக ஸ்டப்ஸ் தான். ஸோ ஸ்டப்ஸை விக்கெட் எடுத்தால் இந்த மேட்ச்சே முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிடும். ஸோ எப்படியோ ட்ரை பண்ணானுங்க. பட் ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ½ செஞ்சுரிலாம் போட்டு ஓரளவுக்கு பயங்கரமாக நின்னார். கடைசி ஒரு 18th ஓவரில் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் அவுட் எடுத்து அப்போ தான் மேட்ச் ரிலீஃபே ஆகுது. கிட்டத்தட்ட 8 விக்கெட் ஆகிடுச்சு. ஃபைனலாக சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நீதி, நேர்மை, நியாயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா விளையாடினாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வர மேட்சுகளையும் எல்லாமே. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வின்னிங் வேணும் சிஎஸ்கேக்கு. நடுவில் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோத்தாலும் அதோட அவங்களாம் லீகை விட்டு கிளம்ப வேண்டியது தான். பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1/2 பாயிண்ட் ஏறி இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்குது. ராஜஸ்தானில் டாப்பில் எங்கெங்கேயோ இருக்கானுங்க.
ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான மேட்ச் இருக்குது. ஸோ 2 மேட்ச் இருக்குது. ஸோ 2 மேட்சை நான் பார்த்துட்டு உங்களுக்கு மறக்காமல் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஈவினிங் தான் வரும் வீடியோ. ஸோ பாய் க்ரூஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ராஜ்பிரியன் ஃபேன்ஸ். ராஜ்பிரியன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சிஎஸ்கே ஜெர்சி ஒன்று போட்டுருவாப்பில். ஸோ அதை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சண்டே சிக்கன் மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மதிய மேட்ச் பாருங்கள். பாய் காய்ஸ்.